நமः சிவாய. வேண்டப்பா பாட்டி. சொல்லு, யார் நீ? சொல்ல மாட்டேன். சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். சொல்லல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சொல்லு. இப்ப நீ உண்மைய சொல்லணும். சொல்லல, உன்னை சுட்டு பொசுக்கிருவேன். நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். இல்ல உன்னை நீ அழிச்சுக்கிறியா? சொல்ல மாட்டேன். சாமி வேணா சாமி, அவளை விட்டுடுங்க சாமி. அவளை எதுவும் பண்ணாதீங்க சாமி, அவளை எதுவும் பண்ணாதீங்க. எல்லா உண்மையும் நானே சொல்லிடுறேன் சாமி, நானே சொல்லிடுறேன். அவளை விட்டுடுங்க சாமி, அவளை விட்டுடுங்க சாமி. சுமார் 17 வருஷத்துக்கு முன்னாடி சுரக்ஷா எங்க போனாவ? எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டாளா? சுரக்ஷா டார்லிங், உன்னுடைய மங்களகரமான முகத்தை பார்த்து கண் முழிச்சாதான் எனக்கு அதிர்ஷ்டம். எப்பவுமே நான் கண்ணு திறக்கிறப்ப முன்னாடி இருக்கிறவ இன்னைக்கு எங்க போயிட்டா? ஏம்மா என் கூட விளையாடிட்டு இருக்க? இங்க பாரு, நான் 5 எண்ணறதுக்குள்ள என் கண்ணு முன்னாடி நீ நிக்கலன்னு வை, கேரண்டியா நான் கீழே விழுந்துருவேன், எனக்கு அடிபட்டுரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ தான் என் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும். 1 2 3 4 5. அப்பா, என்னங்க நீங்க விளக்கேத்தி விரதம் இருக்க கூட விட மாட்டீங்களா? நீ விரதமாவது இரு, இல்ல பூஜையாவது செய், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா காலையில கண்ணை திறக்கும் போது மட்டும் ஒரு தடவை தரிசனம் கொடுத்துரு. இதேதான் காலையில் எழுந்து உன் புன்சிரிப்பை பார்த்தா போதும், அந்த நாள் முழுதும் ஃப்ரெஷ் ஆயிடும். டெய்லி இப்படி பேசி பேசி என் ஸ்மைலுக்கே போர் அடிக்குது. இன்னைக்கு என்ன நாள்னு தெரியும்ல? நான் மறந்துடுவேனா? பாலைவனமா இருந்த என் வாழ்க்கைய நீ சோலைவனமா மாத்துனது 15 வருஷம் ஆயிடுச்சுல. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thank you. 15 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல.
பிகாஸ் we need each other. உங்க கூட பேசிக்கிட்டே இருந்ததுல குழந்தைய மறந்துட்டேன். ஏய் சுரக்ஷா, சுரக்ஷா. ஐயோ, இவ்ளோ சீக்கிரம் ஏன் எழுந்திருச்சீங்க? இன்னைக்கு உங்க அப்பாக்கு தானே ஆனிவர்சரி. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க நல்லா தூங்கி இருக்கலாம்ல. சீ 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 சீ, இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டு இன்னும் பெட் மேலேயே வா சுசு பண்ணிட்டு இருப்ப? சுசு வந்தா பாத்ரூம்ல போய் பண்ணணும்னு நான் சொல்லிருக்கேன்ல, கேட்க மாட்டேன். அப்பானா பசங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற பொறுப்பு கொஞ்சம் இருக்கணும். அங்கேயே நின்னு பாத்துட்டு இருந்தா எப்படி? வாங்க, வந்து பசங்க பக்கத்துல உட்காருங்க. பசங்களுக்கு அப்பாங்கிற பயம் கொஞ்சமாவது இருக்கிறது அவசியம். அப்பதான் நல்ல பிள்ளைங்களா வளருவாங்க, இல்லையா? பாபு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சுரக்ஷா, போதும் சுரக்ஷா, இந்த குழந்தைங்க விளையாட்டு போதும். என்னங்க, நமக்கு குழந்தைங்களே பிறக்காதுங்களா? பிறக்கும், கண்டிப்பா பிறக்கும். 15 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. நமக்கு தெரிஞ்ச எல்லா கடவுளையும் கும்பிட்டாச்சு, எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு. ஆனாலும் நம்பிக்கையை விட்டுறாதம்மா. அப்படி நமக்கு என்ன வயசாயிடுச்சு? கல்யாணம் ஆகி 15 வருஷம் தானே ஆச்சு. என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்தது, தெரியுமா? அப்படிங்களா? அவன் ஒரு டாக்டரோட அட்ரஸ் கொடுத்துருக்கான். அங்க போய் பார்த்தா கண்டிப்பா குழந்தை பிறந்தரும் சொல்லியிருக்கான். நாம என்னைக்கு போறோம்? என்னைக்கு என்ன, இன்னைக்கே நம்ம போறோம். மிஸ்டர் சரத். எஸ் டாக்டர். ரிப்போர்ட் படி பார்த்தா உங்க ஒய்ஃப் குழந்தை பெற்றுக்கிறதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. எல்லா விதத்துலையும் அவங்க ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் ப்ராப்ளம் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு. என்னன்னா, ஸ்பெர்ம் கவுண்டிங் கம்மியாக இருந்தா இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டில் அதெல்லாம் சரி பண்ணிடலாம். பட் உங்களுக்கு உயிரணுக்களே உற்பத்தி ஆகாமல் இருக்கு. அதனால் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சுரக்ஷா, ப்ளீஸ் நீங்க அழாதீங்க, ப்ளீஸ். நீங்க எனக்கு குழந்தை, நான் உங்களுக்கு குழந்தை. இந்த வீட்டுல நாம தான் குழந்தைங்க, நாம தான் அம்மா அப்பா. எனக்கு உன்னை தாயாக்குற சக்தி என்கிட்ட இல்ல. நான் உனக்கு அநியாயம் பண்ணி இல்லைங்க. இந்த அளவுக்கு அன்பை பொழியறீங்களே, அந்த ஒரு அன்பே போதுங்க எனக்கு. பாருங்க, இந்த பூமியில குழந்தை இல்லாதவங்க கோடிக்கணக்கில் இருக்காங்க. அவங்கள நம்மளும் ஒருத்தங்க, அவ்வளவுதான். என்னால என் மனைவிய தாயாக்க முடியல. இந்த சமூகத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? நான் சாகிற வரைக்கும் ஒரு ஆண்மையற்றவனா என் மனைவி கூட எப்படி வாழ்வேன்? இவனுக்கு ஆண்மை இல்லை, அதனால தான் இந்த மாதிரி குழந்தை பெற்றிருக்கான்.